Hi friends, நம்ம இன்னைக்கு வீடியோல நியூஸ் பத்தி பேச போறோம். யாரை பத்தி பேச போறோம் அப்படினு சொல்லி கேட்டோம் அப்படினா நம்ம இந்த வீடியோ அப்படின்றத ஷூட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படினா லண்டன்ல தன்னுடைய முதல் சிம்பனி அப்படின்றத வந்துட்டு இளையராஜா அரங்கேத்திக்கிட்டு இருக்காரு அப்படினே சொல்லலாம். இதுவரைக்கும் மொசார்ட், பீத்தோவன் அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படினா இசை மாமேதைகள் பண்ண ஒரு சம்பவம் அப்படின்றத ஒரு தமிழனா இருந்து பண்ணையபுரத்துல இருந்து மியூசிக் போட வந்து தமிழ் சினிமால பார்த்தோம் அப்படினா கிட்டத்தட்ட 1000 படங்களுக்கு மேல இசையமைச்சு ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல 15000 பாடல்களுக்கு மேல தமிழ் சினிமால கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா அசைக்க முடியாத ஒரு இசை அரக்கனா வந்துட்டு தன்னுடைய பாதம் இருக்கு இல்லையா, அதை ரொம்ப ஆழமா பதிச்சிருக்கிறது தான் இளையராஜா அப்படின்னே சொல்லலாம். ஸோ இளையராஜாவுக்கு வந்துட்டு தலக்கணம் அதிகம், இளையராஜா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கோவப்படுறாரு, திமிரா நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் அவர் மேலே இருந்தாலும் கூட அந்த நெகட்டிவ் சைட் அப்படின்றது அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இளையராஜா சொன்னதை வந்துட்டு நான் 100% ஒரு விஷயத்துல அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னே சொல்லலாம். நான் வந்துட்டு இன்கிரெடிபிள் இளையராஜா, என்ன மாதிரி ஒருத்தர் இது வரைக்கும் வந்ததும் இல்லை, இனி வரப்போறதும் இல்லை அப்படின்னு சொல்லி இளையராஜா சொன்ன அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது உண்மைதான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு செகண்டுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இசை 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 அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி ஓடக்கூடிய ஒருத்தரால் மட்டும்தான் இப்படி ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்றத பண்ண முடியும் அப்படின்னே சொல்லலாம். எம்ஜிஆர் ரஜினி காலங்கள் இருக்கு இல்லையா, ரஜினி கமல் காலங்களில் ஆரம்பிச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வரக்கூடிய ஃபிலிம்ஸ் வரைக்குமே வந்துட்டு ஏதாவது ஒரு புது விஷயம் அப்படின்றத இசையில தொடர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணிடணும் அப்படின்ற ஆர்வம் இந்த வயசுலையும் இளையராஜா கிட்ட குறையல அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய முதல் சிம்பனி, அதுவும் மேற்கத்திய கலாச்சாரத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய முதல் சிம்பனியான வேலியன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இசை நிகழ்ச்சியை அங்கே லண்டனில் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இந்த சிம்பனி, சிம்பனினா என்ன, இளையராஜா சிம்பனி பண்றாரு அப்படின்றாங்க, அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான இசைக்கலைஞர்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நூற்றுக்கணக்கான இசை கருவிகள் அப்படின்றத வாசிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இசைக்கலைஞருக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக அந்த சிம்பனி இருக்கு இல்லையா, அதை உருவாக்கக்கூடியவர் இசை குறிப்பு அப்படின்றத தரணும். இதை இளையராஜா சொன்ன மாதிரியே சொல்லணும் அப்படின்னா ஒரே நேரத்தில் 4 கவிஞர்கள் 4 கவிதைகளை சொல்றாங்க அப்படின்னா நம்மளால அதை வந்துட்டு ரசிக்க முடியாது இல்லையா, யார் என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்மளால கேட்க முடியாது. பட் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான இசைக்கருவிகளை வந்துட்டு இசைச்சு அதன் மூலியமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு புதிய இசையை கொண்டு வர்றது தான் சிம்பனி அப்படின்னே சொல்லலாம். இளையராஜா இதுக்கு 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 40 வருஷமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா கேட்கவே ஷாக்கிங்கா இருக்குல்ல. எஸ், 1986 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இளையராஜா இதுக்கான முயற்சியை எடுத்துட்டாரு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. 1986லயும் 1988லயும் பார்த்தோம் அப்படின்னா வெஸ்டர்ன் மியூசிக், நாட்டுப்புற இசை இருக்கு இல்லையா, நாட்டுப்புற இசை, கர்நாடகா இசை, இந்துஸ்தானி இசை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4ஐயுமே கம்பைன் பண்ணி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹவு டு நேம் இட் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் ஆல்பம் ரிலீஸ் பண்றாரு அப்படின்னே சொல்லலாம். 2 வருஷம் கழிச்சு 1988ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி ஒரு ஆல்பத்துக்கு நத்திங் பட் வைண்ட் அப்படின்ற ஒரு பேரை வச்சு அதை 2த்துக்குமே வந்துட்டு ரிலீஸ் பண்றாரு. ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிம்பனி இருக்கு இல்லையா, அதை பண்ணிடணும் அப்படின்ற ஆசை இளையராஜா கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மூத்த பையனான கார்த்திக் ராஜாவே சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம்பனி அப்படின்றது நம்ம இந்த மாதிரிலாம் பண்றதுலாம் ஓகே தான், பட் முறையான சிம்பனி அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அரங்கேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு லண்டன்ல இருக்கக்கூடிய அப்பல்லோ அரங்கத்தில் அதுக்கான வேலைகள் அப்படின்றதும் முழு மும்முரமா நிறைவடைஞ்சு சிம்பனி அரங்கேற்றம் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த இசைக்கலைஞர்கள் பல சிம்பனி அப்படின்றத வந்துட்டு பண்ணியிருந்தாலும் கூட இளையராஜா பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது என்ன மாதிரி புதுசாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் எகிர வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சிம்பனியை பொறுத்த வரைக்குமே 4 ஸ்டேஜஸ் இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. மெல்லிய இசையான சொனாட்டோவோட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அது தொடங்கும். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மெதுவாக அந்த இசைகள் எல்லாமே ஒருங்கிணைஞ்சு ஸ்லோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு வந்து அதுக்கப்புறமா சிம்பனியுடைய மையத்தை தொடரக்கூடிய டான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு வரும். இது எல்லாத்தையுமே கடந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இறுதியா உச்ச நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய டொரண்டோ ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உச்ச நிலைக்கு வரும். ஸோ அந்த நிலைக்கு வரும்போது தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அமைதியா ஆரம்பிச்சு ஒரு புயல் மாதிரி நிலைக்கு போய் மறுபடியும் புயலுக்கு பின் அமைதி அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு அமைதியான நிலைக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த இசை இருக்கு இல்லையா, அதை நமக்கு கொண்டு வரும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ இதுக்கு இளையராஜாவுக்கு பக்கபலமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராயல் பிலார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கெஸ்ட்ரா உலக தரத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பேர் எடுத்த ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னே சொல்லலாம். ஸோ இசை குறிப்புகள் எழுதுறது அப்படின்றது வந்து இளையராஜாவுக்கு கைவந்த கலை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குண்டூசி சத்தம் இருக்கு இல்லையா, அதை கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இசையா ஒரு இசை கோர்வையாக மாற்றக்கூடிய வல்லமை அப்படின்றது இளையராஜாவுக்கு இருக்கு அப்படின்றதான் இசை உலகத்தில் இருக்கவங்க இளையராஜா
இளையராஜாக்கு கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பார்த்தோம் அப்படின்னா நூற்றுக்கணக்கானவங்களுக்கு நூற்றுக்கணக்கான நோட்ஸ் அப்படின்றதையும் எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் இது எல்லாத்தையுமே தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2005 திருவாசகம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு மேற்கத்திய இசையில் இளையராஜா ட்ரை பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். சினிமா பாடல்களோட ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக தன்னுடைய இசை அப்படின்றத நிறுத்திடாம காலம் கடந்ததுக்கு அப்புறமாவும் தன்னுடைய இசை இருக்கு இல்லையா, அது பேசப்படணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு எப்படி சொல்றது, தன்னுடைய காலம் கடந்தும் அதுக்கப்புறமா வரக்கூடியவங்க இன்னைக்கு எப்படி மொசார்ட், பீத்தோவன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்களோ அந்த மாதிரி இளையராஜாவுடைய பெயர் அப்படின்றதும் காலம் கடந்து நிற்கணும் அப்படின்றதான் அவருடைய ரொம்ப நாள் கனவு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக தான் இந்த வயசுலையும் இவ்வளோ பெரிய உழைப்பு அப்படின்றத அவர் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு கிளம்பும் போது தமிழ்நாடு முதலமைச்சர்ல ஆரம்பிச்சு முன்னணி நடிகர்களாக இருக்கக்கூடிய கமலஹாசன், சிவகார்த்திகேயன், அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பல நடிகர்கள் நேர்லையா இருந்தாலும் சரி ஃபோன்லையா இருந்தாலும் சரி அவருக்கு வாழ்த்து அப்படின்றத சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கிராமத்துல இருந்து தன்னுடைய அண்ணனால சினிமாக்குள்ள வந்து தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் படாத அவமானங்கள் பட்ட ஒருத்தர் பின்னாட்கள்ல தன்னுடைய கால்ஷீட்காக, ஹீரோக்களுடைய கால்ஷீட் இருந்தாலும் கூட இளையராஜாவுடைய கால்ஷீட் இல்லை அப்படின்னா அந்த படத்தை கொஞ்ச நாள் நிப்பாட்டி போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ் சினிமாவை தனக்காக காத்திருக்கிறபடி பார்த்தோம் அப்படின்னா மாத்திர ஒரு இசைக்கலைஞர் தான் இளையராஜா அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு இசைக்கலைஞனுடைய இசை அப்படின்றது இன்னைக்கு தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி உலக அங்கீகாரத்துக்காக லண்டன்ல ஒழிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா தமிழர்களும் இந்தியர்களும் எப்படி அவருடைய இசையை ரசிச்சாங்களோ அதே மாதிரி லண்டன்ல இருக்கக்கூடியவங்களும் அவருடைய இசையை ரசிப்பாங்க அப்படின்றதுல எந்த விதமான கேள்விக்குறியுமே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரத்துல பலருமே வைக்கக்கூடிய ஒரு ரொம்ப பெரிய எப்படி சொல்றது ஒரு கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்னா லண்டன்ல நடக்கக்கூடிய மாதிரியே சிம்போனி அப்படின்றத இளையராஜா இங்கேயும் வந்து அரங்கேற்றம் அப்படின்றத பண்ணணும், அதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றத அரசாங்கம் உருவாக்கி தரணும் அப்படின்றதான் பலர் வைக்கக்கூடிய அந்த கொஷினா இருக்கு, ஒரு கோரிக்கையா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கூடிய விரைவில் இசைஞானி இளையராஜாவுடைய சிம்போனி அப்படின்றது தமிழ்நாட்டிலையும் அரங்கேற்றம் அப்படின்றது பண்ணப்படணும். மொசார்ட், பீத்தோவன் மாதிரி இசைக்கலைஞர்கள் இசையை கேட்டு மகிழ்ச்சி அடைஞ்சவங்க இளையராஜாவுடைய இசை அப்படின்றதையும் கேட்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை. ஸோ நீங்க இளையராஜாவை பற்றியும் இளையராஜா இந்த வயசுல பண்ணக்கூடிய இவ்வளோ பெரிய அட்டம்ப்டை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.